இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரண்டு பொருள் இருக்கு, ஒன்று கனமானது ஒன்று கனமற்றது அப்படின்னா இந்த கனமான பொருளை ஒரு சமதள பரப்புல வச்சு அப்படின்னா இந்த கனமான பொருளாகப்பட்டது என்ன பண்ணும், கீழ் நோக்கி அதாவது புவியீர்ப்பு விசையை நோக்கியும், இந்த லேசான பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலகுவான பொருள் அதாவது தெளிவான பொருள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சற்று மேல் நோக்கியும் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ நம்முடைய உடம்புலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வலம் அப்படிங்கிறது வலிமை வாய்ந்த பக்கம், இந்த இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சற்று தளர்ந்த பக்கம் அப்படின்னு சொல்லலாம். தளர்ந்த பக்கம் எப்பொழுதுமே மேல் நோக்கி இருக்கும், அதே மாதிரி வலிவான பக்கம் கீழ் நோக்கி இருக்கும். இதுல வந்து புகைப்படம் எடுக்கும்போது கூட நம்ம சொல்லலாம், போட்டோ கடைக்கு போறோம்னு வச்சுக்கலாம், போட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கலாம், அங்க போனோம்னா நமக்கு சொல்லுவாங்க சோ தலையை கொஞ்சம் இப்படி சாயுங்க அப்படிங்குவாங்க. அதாவது நம்மளுடைய தலை இயல்பாவே நம்மளுடைய தலை என்ன இருக்கும் அப்படின்னா வலப்பக்கம் லைட்டா சாஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி தன்மையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வலப்பக்கம் என்பது வலிமையான பக்கம். அதனாலதான் வலிமையான பக்கத்தை வைத்து நம்ம அத்தனை காரியங்களையும் சாதித்துக் கொள்கிறோம். இந்த இடது பக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தளர்ந்த பக்கத்தை நம்ம சக்தியூட்ட தான் பார்க்கணும். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமூலர் சொல்லுவார்,